வெற்றியும் பாண்டியும் அந்த ரெசார்ட்ல பேண்ட்ரி ஓபன் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப உத்தமனுமே அங்க வந்து என்னடா எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு, அதாவது திங்ஸ் வர வேண்டியது இருக்கா அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பாரு. முக்காவாசி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் பொருள் மட்டும் தான் வரணும் அப்படின்றதுமே சொல்லி உத்தமன் அதை ஃபாலோ பண்ணி என்னன்னு பாக்குறேன்டா அப்படின்றதுமே சொல்லிட்டு இப்ப உன்னோட சேலரி டீடைல்ஸ் பத்தி நான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரும் மாசம் 27,000 ரூபாய் சம்பளம் அப்படி இப்படி போக கைக்கு 21 வரும் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாரு. அது கேட்கிற வெற்றிக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். பேண்ட்ரியில வேலை முடிச்சது ரூம் சர்வீஸ்க்கு வந்து வெற்றி 2 வேலையும் பக்கத்து கஷ்டம் தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் அதுக்குதான் உனக்கு சம்பளம் பேசுது, நாளைக்கு நம்மள யாரும் குறை சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்ப வெற்றி அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிட்டு சார் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பாண்டியும் வெற்றிக்கிட்ட 21,000 நல்ல சம்பளம் தான்டா, உன் கடன் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும், உன்னை எப்பயுமே நினைச்சிட்டு இருக்க கடன்காரங்களா இனிமே நினைக்கவே தேவை இருக்காது, ஹாப்பியா இருக்கு வெற்றி அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. சேலரி இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாவே இருந்திருப்பாங்க. அந்த பேண்ட்ரி ஓபன் பண்றதுக்காக எல்லாருமே அங்க போயிருந்திருப்பாங்க. வெற்றி பண்றதெல்லாம் பாக்குற ரகுபதிக்கும் சிதம்பரத்தை பாக்குற மாதிரியே இருந்திருக்கும். அந்த பேண்ட்ரி ஓபன் பண்ணி இப்ப அந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரகுபதிக்கும் கிச்சன் ஓபன் பண்றப்ப சிதம்பரமும் கூட இருந்திருப்பாரு. அந்த ஞாபகம் அவருக்கு வந்து போயிட்டு இருந்திருக்கும். சிவாவும் வெற்றி கிட்ட என்ன வெற்றி பயங்கரமா கலக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு உன் தலைவருங்க அப்படின்றதுமே கேட்டு யாரு உத்தமனா இவெல்லாரும் இங்க தான் இருந்தாரு, இப்பதான் இங்க போயிருக்காரு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். வெற்றியும் சிவா கிட்ட உங்க தலைவர் எங்க அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். நெடுமாறெல்லாம் இங்க வலையில சந்தோஷப்பட்டுக்கலாம், இங்க வந்திருக்க என் டீம்மேட்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு தான் பெரிய பிரச்சனை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாமே அங்க வந்து கிளம்பிட்டு இருப்பான். வெற்றியை பக்கத்துக்காக உத்தமனுமே அங்க வந்திருப்பாரு. இப்ப வெற்றியும் அவன் பண்ண கீரை வடைமை எடுத்து கொடுத்துருப்பான். உத்தமனுமே ரூம் சர்வீஸ்ல இருக்க பசங்க கிட்ட நான் பையன் இங்க இருக்கான்றதுக்காக சும்மா அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆர்டர் வாங்கிட்டு இங்க இருந்து போய்கிட்டே இருக்கணும், அவன் வேலையை தான் பாக்கணும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. உத்தமனும் அங்க வந்து ரகுபதி சார் கிட்டவே பேசிட்டு இருந்திருப்பான். அப்ப வெற்றியுமே அங்க ரகுபதி சாருக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருந்திருப்பான். ரகுபதியும் வெற்றி கிட்ட மசாலா டீயும் வடையும் சூப்பரா இருந்துச்சு, ரூம் சர்வீஸ்ல இருக்க பசங்க கிட்ட 2 வடையும் ஒரு டீயும் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. வெற்றி இன்னும் 10 நிமிஷம் ரெடி பண்ணி அனுப்புறேன் சார் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். ரகுபதி அதை எடுத்துட்டு கிச்சனுமே போயிருந்திருப்பாரு. அப்ப எதிரில வந்து ஜான் கிட்ட நெடுமாறன் பிஸியா இருக்காரா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு ஜானும் ஆமா சார் ப்ரிப்பரேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதுல கொஞ்சம் பிஸியா இருக்காரு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. ரகுபதி நம்ம பேண்ட்ரியில வெற்றி பண்ண வடையும் காஃபியும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கு, நெடுமாறன் காலைல பேண்ட்ரி ஓபன் பண்றதுக்கு கூட வரல, அதனாலதான் இதை நானே கொண்டு வந்துரு, இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கிட்டமே கொடுத்திருந்திருப்பாரு. அங்க இருந்து ரகுபதியுமே போயிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஜானும் அவர்கிட்ட திட்டு வாங்காம இருக்கலாம்னு பார்க்கலாம், விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடையும் டீயை எடுத்துட்டு போயிட்டு நெடுமாறன் டேபிளுமே வச்சிருந்திருப்பாரு. இது நம்ம பேண்ட்ரியில பண்ணதா, இது ரகுபதி சார் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, அவர் இது விரும்பி சாப்பிட்டாரா தான் ஒரு டேஸ்ட் பார்க்க சொன்னாரு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. வடையும் டீயும் பாக்குற நெடுமாறன் பயங்கர கடுப்புல உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. வச்சுட்டு அவருமே வெளியே வந்துட்டு இருப்பாரு. நெடுமாறனும் அந்த வடையை அவர் வச்சு இந்த பென்சிலால குத்தி பார்த்துட்டு இவன் என்னதான் பண்றன்றதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. விக்கியும் வேணியும் திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப வேணியும் நம்ம 2 பேரும் இப்படி ஒன்னா சேரும்னு நினைக்கவே இல்லை விக்கி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஸ்ரீநிதிமே அந்த கேண்டீனுக்கு வந்திருப்பா. ஸ்ரீநிதியும் ஃபுட் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பா. அப்ப வேணியும் விக்கி கிட்ட ஸ்ரீநிதி எங்க உட்காந்துருக்கா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. விக்கியும் என்னன்னே தெரியல, அவ என்கிட்டயும் சரியாவே பேச தெரியல அப்படின்றதுமே சொல்லி நம்ம கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருந்தா, நானும் அவளை கொஞ்சம் திட்டா அவளை இங்க கூட்டுவா நம்ம பேசலாம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அதனால விக்கியும் இப்ப ஸ்ரீநிதி கிட்ட பேசுறதுக்காக போயிருந்திருப்பான். விக்கியும் ஸ்ரீநிதி கிட்ட போய் ஏன் இங்க உட்காந்துருக்கா, நம்ம டேபிளுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருப்பான். ஸ்ரீநிதியுமே கடுப்பாயிட்டு நீ ஏன் கூட இருக்கப்ப அவளை பத்தி தப்பா பேசுறேன், இப்ப அவ கூட வந்துட்டு என்ன பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அதுக்கு விக்கியும் நான் ஏன் ஸ்ரீவனை பத்தி தப்பா பேச போறேன், இப்ப கூட வேணிதான் உங்ககிட்ட பேச சொல்லி நான் அனுப்புனா, அவங்ககிட்ட ஏதோ பேசணுமா வா அங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பான். ஸ்ரீநிதியுமே கடுப்பாயிட்டு அங்க எந்திரிச்சு போயிட்டு இருப்பா. இதனால விக்கிக்கு மேசிங்கமா போயிட்டு இருக்கோம். ரகுபதி நெடுமாறன் கிட்டவே பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப காலையில பேண்ட்ரி ஓபனிங் நீ வருவன்னு எதிர்பார்த்தேன், ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு நெடுமாறன் கொஞ்சம் வேலை இருந்துச்சு சார், அதனால வர முடியல அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நான் வெற்றிக்கு அந்த பேண்ட்ரி இன்சார்ஜ் கொடுத்து உனக்கு பிடிக்கல அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதுக்கப்புறம் கரெக்டா நடந்து பண்ண ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கான். அதனால வெற்றி அந்த பேண்ட்ரிக்கு இன்சார்ஜா நான் போட்டிருக்கேன், உனக்கு அகேன்ஸ்டா நான் பண்ண நினைக்காத நெடுமாறன், நம்ம 2 பேரால தான் இந்த ரெசார்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு நான் ரொம்ப நம்புறேன், இதுக்கப்புறம் வெற்றி ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா கூட நீயே அவனை வேலையை விட்டு தூக்கிடலாம் நெடுமாறன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. வாக்கு தர நெடுமாறன் சொல்லிட்டு ரகுபதிமே அங்க வந்து போயிட்டு இருப்பாரு. வெற்றியும் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப அவங்க அம்மாக்குமே கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அப்ப வெற்றியோ எனக்கு ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அம்மாவும் அப்ப இருந்த வேலை என்னாச்சுடா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பாங்க. வேலையும் இருக்குமா, ரெசார்ட்டுக்குள்ளேயே ஒரு பேண்ட்ரி இன்சார்ஜா இருக்கமா அப்படின்றதுமே சொல்லி அம்மாக்கும் அது புரிஞ்சிருந்திருக்காது. அதனால வெற்றியும் ரெசார்ட்டுக்குள்ள ஒரு டீ கடை போட்டிருக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேட்கறாங்க அம்மா என்னது டீ கடை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட தங்கச்சி கிட்ட போன் கொடுத்திருந்தாங்க. என்ன டீ கடையில வேலை பார்க்கறேன் அம்மா சொல்றது என்னாச்சு அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. அது டீ கடை எல்லாம் இல்ல செல்வி, இந்த ரெசார்ட்டோட ஓனர் ஒரு பேண்ட்ரி ஓபன் பண்ணிருக்காரு, அதுக்கு இன்சார்ஜ் நான் தான் அப்படின்றதுமே சொல்லியிருந்தாங்க. செல்வியும் ரெசார்ட்டோட ஓனரா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாரு அவரு அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருப்பா. அதுக்குள்ள அவங்க அம்மாவும் அந்த போனுமே வாங்கிட்டு அவங்க கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருக்காது, அவனை வேலை பார்க்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கிட்ட கால் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐஷு கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப வேணியுமே அங்க வந்து உன் போன் எங்கதான் வச்சிருக்க, பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் எனக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க, அது என்னன்னு பாரு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ஐஷு ஒரு மாதிரி அந்த கிச்சன் வெளியே வந்திருப்பா. அதை பாக்குற வேணியும் இப்ப அவட்ட பேசுறதுக்காக போயிருந்திருப்பா. அப்பதான் ஐஷு இந்த சிங்கிங்க நான் விட போறேன், என்ன மாதிரி எத்தனையோ பேர் அவங்க கனவு விட்டு அவங்க ஃபேமிலிக்காக பண்ணிருக்காங்க, அதுல நானும் ஒருத்தியா இருந்துக்கிறேன், எங்க அப்பா மனசு விட்டு என்கிட்ட நிறைய விஷயம் பேசினாரு, அவருக்காக இந்த பாட்டு நான் விட போறேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அப்போ வேணியும் உன்னை நம்பி உனக்காக ஒரு டீமே அங்க இருக்கு, ஒரு நம்பிக்கை நீ உடைக்காது, இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளவுதான் ஐஷு என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேணி வைப்பாங்க. அது வந்து வேணியுமே அவங்க பேண்ட் மெம்பர்ஸ்மே கால் பண்ணி பேசியிருந்திருப்பா. அதுல இருந்து ஒரு பையனும் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஈவென்ட் இருக்கு, அதுல நீ வரலன்னா நம்ம டீம் மேல லீகல் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான், அதனாலதான் ஐஷுக்கு மாத்தி மாத்தி கால் பண்ற
மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஐஷு அக்ரிமெண்ட் படி இன்னும் 3 ஈவென்ட் இருக்கா, அதுக்கு மட்டும் நான் வந்து பாடி தரேன், அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. ஐஷு சீக்கிரட்டா வச்சிருந்த அந்த மாஸ்கல் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டு சிபுவும் நெடுமாறனும் அந்த ரெசார்ட்ல நேருக்கு மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. சிபுவும் உங்களுக்கு என்னோட நிறைய ஃபேன்ஸ் இருக்கு, உங்களோட ஃபுட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பொண்ணு ரொம்ப திறமைசாலி, சூப்பரா பாடுறாங்க, அவங்க என்னோட ஓன் லேபிள்ல நான் இன்ட்ரோடியூஸ் பண்றது நினைச்சு எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்டு நெடுமாறனும் இப்ப கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு இருக்கும். ஐஷு நைட்டு வீட்ல இருந்து வெளியே வந்திருப்பா, அதை பாக்குற நெடுமாறன் இப்ப ஐஷுவை ஃபாலோ பண்ணி போயிருந்திருப்பாரு. பார்த்தா ஐஷு அங்க பாட்டு பாடிட்டு இருந்திருப்பா, அதை பாக்குற நெடுமாறனும் இப்ப ஷாக் ஆயிட்டு இருக்கும். ஐஷுமே அந்த பாட்டம் பாடி முடிச்சிருப்பா, பார்த்தா அங்க அவங்க அப்பா இருக்கிறது பாத்துட்டு இருப்பா.